ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இருக்கிறதுல இந்த பிக் கேட்டு, இந்த கேட்டோட நேம் வந்து என்ன அப்படின்னா குண்டூஸ். அவனை பற்றி தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். பக்கத்தில் இருக்கிறவே நார்மல் கேட். அந்த கேட்டு இவனும் வந்து மோஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே நிறைய வாட்டி வெளியில் போய் பழகிக்கிட்டாங்க. அதனால இந்த பிக் கேட் குண்டூஸுமே வெளியே நல்லா போய் பழகிக்கிட்டான். அப்புறம் என்ன ஆகிட்டுனா, திடீர்னு அவன் வந்து சிக் ஆகிட்டான். காதில் ஒரு மாதிரி கட்டி மாதிரி வந்துட்டு, அதனால வீட்டிலே அடைச்சி போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போனோம். ஹாஸ்பிட்டலில் போகும்போது ஷாக் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. இதை பார்த்தா கேன்சர் கட்டி மாதிரி இருக்குது, இதை ட்ரீட் பண்ணணும், உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், இந்த கேட்டுக்கு கூட ஏதாச்சும் ஆகலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. நாங்கள் ரொம்பவே பயந்துட்டோம். அதனால சரி வேறு ஹாஸ்பிட்டலில் கன்சல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே இல்லை, இது வந்து நேர்கட்டி தான், ஏதோ வந்து அடிப்பட்ட மாதிரி இருக்குது, அதனால நல்லா அமுக்கி அந்த காதில் இருக்கிறது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு ஸ்பெஞ்ச் வச்சு அதில் இருக்கக்கூடிய மருந்தை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி காதில் விடணும். அந்த மாதிரி விடும்போது அந்த காதில் இருக்கக்கூடிய வீக்க எல்லாமே குறைஞ்சு அவன் வந்து கிளியர் ஆகி ரெடி ஆயிடுவான், நல்லாயிருவான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, 2 நாள் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்லேயே நாங்கள் இது மாதிரி பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, அவன் வெளியே போய் பழகிட்டனால அவனால் வீட்டில் இருக்கவே முடியலை. எங்ககிட்ட வந்து கையை பிடிச்சி தட்டுறது, அப்புறம் கதவுல போய் தட்டுறது, மேலே ஏறி ஏறி குதிக்கிறது, அந்த மாதிரி எதையாச்சும் ஒன்று பண்ணி எப்படியாச்சும் வெளியில் போகணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுகிட்டே இருக்கான். அப்படி கேட்கும்போது கூட எங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் வந்து டாக்டர் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, நான் இந்த மாதிரி ஃபுல்லாக வெளியே விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால சரி வேறு வழி இல்லை, நாங்கள் வீட்டிலே தான் அடைச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது, ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று நடந்துச்சு. அப்போ தான் இங்கே எல்லாருமே வந்து இவனை எப்படி லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு. இப்போ இவன் வந்து எங்களுக்கு மட்டும் பெற்று கிடையாது, இந்த ஊருக்கே பெற்றாக இருக்கான். ஒரு நாள் காணலைன்னா கூட எல்லாருமே தேடி வந்துட்டாங்க, என்னாச்சு அந்த கேட்ச் வெளியே வரவே இல்லையே அப்படின்னு கேட்டாங்க. எல்லாம் வந்து குழந்தைங்க எல்லாம் தேடி வந்தாங்க. அப்புறம் வந்து ஒருத்தங்க வந்து கேட்டாங்க, சிங்கம் மாதிரி ஒரு பூனை வருமே, அந்த பூனை எங்கன்னா ஆச்சு, எங்கே போச்சு அப்படின்னு மாதிரிலாம் கேட்டாங்க. இதை தவிர்த்து ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒன்று நடந்துச்சு. நாங்கள் எங்களோட கேட்டு வந்து கூண்டில் வச்சு எடுத்துகிட்டு போனோம். அப்படி போகும்போது ஒருத்தங்க பூனைன்னு கத்திகிட்டே ஓடி வந்தாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னு நாங்கள் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த பூனையை நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க, இதெல்லாம் இங்கே வருமே அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், நாங்கள் தான் இந்த கேட்டோட ஓனர், அதுக்கு உடம்பு முடியலை, ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னோம். அவங்க வந்து நாங்கள் ஏதோ திருடிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்படியா ஓகே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் புரிஞ்சிச்சு எல்லாருமே இந்த கேட்டை எவ்வளோ லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு. இவன் வந்து ரொம்ப நல்ல கேட்டாக இருக்கிறான். இப்போ கூட அந்த கேட்டு பக்கத்திலே போய் நின்றுட்டு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நிற்கிறான். யாராச்சும் கேட்டை ஓப்பன் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கதவை தட்டி தட்டி கேட்குறான். சரி வேறு வழியே இல்லை, அவன் கேட்குறத நினச்சா பாவமாக தான் இருக்குது. அப்போது வெளியே போய் பழகிட்டனால சரி கொஞ்ச நேரம் இவனை வெளியில் விட்டுக்கலாம், அதுக்கப்புறமா வீட்டில் பிடிச்சிக்கலான்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா என்ன ஒரு ஐடியாவும் வச்சுருக்கோம். வீட்டிலே ஒரு பெரிய கூண்டா கட்டி ஸ்பேசியஸாக வச்சு அதுக்குள்ளாடி இந்த பெரிய கேட் அப்புறம் இன்னொரு சின்ன கிட்டன் இருக்குது, அவனையும் உள்ளே போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இவன் வெளியிலே இருந்து பழகிட்டனால இவனால் இங்கே ஹாப்பியாக இருக்க முடியுமா கூண்டுக்குள்ளே அடைஞ்சு அப்படிங்கிறது தெரியலை. பட் வந்து எனிவே அவனுக்கு நாங்கள் ஒரு கூண்டு கட்டி அவனை வந்து அதில் கம்ஃபர்டபுளாக மாற்ற போகிறோம். ஸோ நாங்கள் வந்து இந்த கூண்டெல்லாம் கட்டிட்டு அவன் எப்படி ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீக் ஷேர் பண்ணுறேன். இப்போ அவன் ஹாப்பியாக வெளியில் போகிறான். தேங்க்யூ.